போன படமும் நல்லாதான் இருந்தது. அது அவங்க பிடிக்காத ஏட்டர்ஸ்க்கு அது போல சொன்னாங்க. ஆனா இந்த படமும் அதுவே பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே டான்ஸ் ஆன தோணுது. அப்படி இருக்கு தலைவா, என்ன மாதிரி வேற மாதிரி இருக்கு தலைவா. ஆனா அந்த லவ் சீன் தான் தலைவா என் நெஞ்ச படபடக்க துடிதுடிக்க வச்சது தலைவா. ஏன்னா 14 வருஷம் தலைவா. எப்படி அவர் ஒரு ஃபைட்டர், அவர் ஒரு ரவுடி, அந்த ரவுடிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் வந்தோம் அப்படியே ஆப்பாயிடுறாரு. அததான் இந்த படத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க லவ் பண்ணீங்கன்னா எப்படியாப்பட்ட விஷயமோ நல்லா உங்க வாழ்க்கை போன்னு சொல்றாங்க. அதான் இந்த படத்தை. ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அது இந்த படத்துல சொல்றாங்க கடைசியா. நன்றி, வணக்கம். சூப்பரா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சூப்பரான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஹோல். ஒரு சூர்யா கங்கா அப்புறம் கத்துவான் அந்த படத்தை நாசனம் பண்ணி ஒரு கம்பேக் படம் இந்த படம் வந்த ஓகே. ஒரு ரவுடி படம், ரைட், கேங்ஸ் படம் எல்லாம் பாத்துற. ஆனா கடைசியில ஒரு கிருஷ்ணர் படமா 8 பொம்பளை குழந்தை காலி பண்ணிட்டு 9வது குழந்தை கிருஷ்ணரா, அவருக்கு ஒரு அடையாளமா, அந்த அடையாளத்தை அந்த சூழத்தை வைக்கிறதா, அந்த மக்களை சிரிக்க வைக்கிறதா? இது வேற படம் வந்து சிந்திக்க படமே கிடையாது. நீங்க சிரிச்சாதான் இந்த ஊரே நல்லா இருக்கும் போது மாதிரி இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்னன்னா படம் ஃபிளாப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது படம் ஃபிளாப்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து கிளைமேக்ஸா ட்விஸ்ட் மட்டும் தான். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, அப்படி இருக்கு படம். சூர்யாவுமே வந்து என்னன்னா ஒரு கம்பேக் தான் சொல்லணும். சொல்ல போனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே செமையா இருக்கு. அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த சொல்றது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு சூர்யா. சொல்ல போனா அந்த ரெட்ரோ டைப்ல பார்க்கும்போது ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ பக்காவா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஃபைட் இருக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்ஸ் தான். சிரிக்காம நடிச்சிருக்காருல்ல சூர்யா சார், சொல்லிட்டாங்களா அதுக்குள்ள கதை? எப்ப வரும், எப்ப சிரிப்பாரு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. And it's a story oriented movie and it's a director's movie. அது நல்லாவே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சட்டிலா இருந்தது அவரோட ரோல். செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சிருந்தாங்க. கனிமா சாங் எப்படி இருந்துச்சு இதுல பார்க்க முடியாது, ஸ்கிரீன்ல பார்க்க. கனிமா சாங் எப்படி இருந்து லைக் வந்து நம்ம ஆடியோவோ கேட்கும்போது இருந்த இது வந்து இருக்காது. ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட் வந்து உள்ள போகும்போது வந்து பாட்டு வந்து பாதி பாட்டு வரைக்கும் நல்லா இருக்கும். ஆஃப் ஆஃப் தி பாட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் போகும்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. படம் சத்தம் நல்லா இல்லைங்க. கங்குவா 2 மாதிரி இது. கார்த்திக் சுப்ராஜ் படம் என் அக்கா பையனை ஏமாத்தி கூட்டின்னு வந்துட்டான். படம் மொக்க படம், யாரும் போய் பார்க்காதீங்க. ஃப்ரீ அட்வைஸ், வீட்டுல பார்த்து தூங்குங்க.